Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல TCS and Infosys requirement போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல் வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் படிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சாஃப்ட்வேர்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்ன கம்பெனிக்கு அப்ளை பண்றது, எப்போ ரெக்யர்மெண்ட் வருது அப்படின்றது தெரியாது. ஸோ உங்களுக்கு நீங்களும் அப்ளை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசிஎஸ் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிருப்பீங்க. சில பேர் வந்து செலக்ட் ஆகலையே, நம்ம அடுத்து எப்போ அப்ளை பண்ணுறது, டிசிஎஸ்க்குனே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க, இன்ஃபோசிஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து இல்லை அப்ளை பண்ணலை, நான் இப்போ தான் வந்து இந்த டிசிஎஸ் ரெக்யர்மெண்ட்டை பார்க்குறேன் இன்ஃபோசிஸ்னாலும் உங்களுக்கான வீடியோவாக இருக்கும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ரிசல்ட் வரல, இல்லை உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் எதுவும் வரல அப்படின்னாலும், வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்களும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அவங்க மேபி சிசி ப்ளஸ் ஜாவா அவங்க கரியரில் படிச்சுட்டு வந்திருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால சப்ஜெக்டில் இருக்கும். பட் இருந்தாலும் அதர் ஃபீல்டில் உள்ளவங்க நமக்கு எப்படி வந்து பைத்தானோ இல்லை சிஏ கற்றுக்கிறது, ஜாவா கற்றுக்கிறது, இல்லை ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் போகுது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கான ஒரு இன்ஸ்டியூட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொக்கேட்டடாக இருக்கு. என்னோட நேம் சேர்மக்கணி. நான் தான் வந்து அதோட டைரக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரெயினராகவும் இருக்கேன். இங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி, ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்கான ரூல்ஸ் வந்து நிறைய இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு நெக்ஸ்ட் வர இயர்ல நிறைய ரெக்யர்மெண்ட் வரப்போகுது. இப்பவே நீங்க படிச்சுக்கிட்டீங்க. அதுவும் என்னன்னா பிஎஸ்சி மேத்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு, டேட்டா சயின்ஸ்னு ஃபீல்டு எடுத்து படிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து உங்களோட கரியரை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் வந்து எடுத்து பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஒரு ட்ரைனிங், ப்ராஜெக்ட் ஓரியன்டட் ட்ரைனிங்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பர் இருக்குது, இதுக்கு வந்து கால் பண்ணலாம். ஓகேவா? இது வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களோட நேம் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஹியரிங் ப்ராசஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி இன்ஃபோசிஸ் ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நிஞ்சா ஆர் டிஜிட்டல் லெட் யுவர் caliber determine with the TCS integrated test pattern அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. TCS ஆஃப் கேம்பஸ் ஹியரிங்ல என்னன்னா இயர் ஆஃப் பாசிங் 2020, 2021 அண்ட் 2022 வந்து இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ 2019 பேட்ச் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்னன்னா 2019 பேட்ச்ல இருக்கவங்க ஓகே நம்ம இன்னும் வேலைக்கு போகல, எப்படி போகிறது அப்படின்னாலும் நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். எப்படி நீங்கள் வந்து இங்கே ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்று என்னன்னா நிறைய கம்பெனிஸ் தென்காசியில் 2-3 சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து எங்கிட்ட ஆங்குலர் ஜிஎஸ், நோட் ஜிஎஸ், HTML, CSS தெரிஞ்சவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க தென்காசி இல்லை தென்காசி திருநெல்வேலியாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல சேலரியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 20 கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் டேட் வந்து ஆன்கோயிங். நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறவங்க சில பேருக்கு ஐயோ இன்னும் கிடைக்கலையே அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு ஈஸியாக நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம். ஓகே ஓகே இதில் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்சிஏ முடிச்சவங்க 2020 2020 பேட்ச் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா லாக்ஆன் டு த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் என்னன்னா தப்பா பண்ணிடுறீங்க. ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கு. இதில் நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஐடின்றதை கிளிக் பண்ணி கொடுங்க. பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா பிபிஎஸ் கொடுங்க. ஓகேவா? இப்போ ஐடியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி பிஸ்னஸ் சொல்யூஷன் அவுட் சோர்சிங் கோர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேபி இது வந்து இன்னும் ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன், மெயின்டெனன்ஸ்னால இருக்கான். ஓகேவா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் நோட் தட் த டிசிஎஸ் நெக்ஸ்ட் இஸ் அவைலபிள் இந்தியா
application. Okay, you have choice to apply IT. Please not register under the one category. Okay. ஓகேவா ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாக்ஆன் டு த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஃபார் த டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஹியரிங் ப்ராசஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் ரெஜிஸ்டர்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் டிரைவில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் டிரைவில் போயிட்டு டைரெக்டாக இந்த டிரைவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். இல்லை நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கிளிக் ஆன் ரெஜிஸ்டர் நவுல போயிட்டு ஐடி அண்ட் ப்ரொசீட் டு ஃபில் த டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொன்னேன். பட் ஏதோ சம் எரர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம போய் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஓகே அந்த கரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸுமே வந்து நிறைய பேரோட ட்ரீம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸில் ரீசெண்டாக நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இதில் என்னன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கு தனியாக அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி பிசிஏ அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி பிசிஏ அவங்களுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எனி டிசிப்ளின் முடிச்சவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எம்சிஏ எம்எஸ்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பேச்சுலர் ஆஃப் பிசிஏ பிஎஸ்சி முடிச்சவங்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் இன்ஜினியரிங்க்கு தனியாக லிங்க் கொடுப்பேன், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் தனியாக கொடுப்பேன், டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக கொடுப்பேன். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு தனியாக ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா. இதோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கீங்க அப்படின்னா 3 lakh அபோவ் 3 lakh இருக்கும். நீங்கள் வந்து பிஎஸ்சி டிப்ளமோ கேண்டிடேட் இருக்கீங்களா அப்படின்னா 2+ இருக்கும். ஓகேவா. இதோட ஹியரிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 1 May 2022 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஆப்டிடியூடும் ப்ரோக்ராமிங்கும் இருக்கும், டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஆஃபர் லெட்டர். ஓகேவா. சரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஓகே. இதுக்கான லிங்க் வந்து நான் ஒன்று தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் போன உடனே என்னென்னா இன்ஃபோசிஸில் சர்வே ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதில் போய் ஐ அக்ரி தட் ஐ ஹவ் ரீட் ஆல் த அபவுட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இங்கே அக்செப்ட்னு ஒன்று இருக்கும். அதை அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போவோம். இதில் கரெக்டாக உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க. உங்களோட இமேஜ் எல்லாம் வந்து கேட்கும், பிக்சர்லாம், அந்த ரெஸ்யூம்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா. அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 512 MB இருக்கணும். ஸோ அது கரெக்டாக வந்து நான் இமேஜ் ரீசைஸ் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும், நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லை அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் வந்து சம்மர் கிளாஸஸும் வந்து ஆஃபர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.